பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யோபு நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையிலே அங்கே பார்க்கும் பொழுது யோபு எல்லாவற்றையும் இழந்து போகிறார். தனக்கு உண்டான ஆஸ்திகளை இழந்து போகிறார், பிள்ளைகளை இழந்து போகிறார். அதன் பின்பு தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் இழந்து போகிறார். ஆனால் இது எல்லாவற்றிலையும் யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது யோபு கர்த்தரை விட்டு பின்வாங்கவே இல்லை. கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் யோபு சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. யோபு எல்லாவற்றையும் இழந்து நின்ற பொழுது யோபுவினுடைய நம்பிக்கை இதுதான், என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன் நான் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தர அவர் வல்லமை உள்ளவர் என்பது தான் யோபுவினுடைய விசுவாசம். அவனுடைய விசுவாசத்தின்படியே கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே அவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யோபு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னுடைய முந்தின சீர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? யோபு கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையாக இருந்தார். எல்லாவற்றையும் இழந்த பொழுது கர்த்தரை மறுதளிக்கவில்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல தான். நான் தேவ சமூகத்தில் நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் சோதனை என்று கலங்கி போயிருக்கிறீர்களா? யோபுவிடத்திலே கவனித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும் சரி, அதை அவர் 2 மடங்காக நம்முடைய வாழ்க்கையில் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம், இல்லை உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய நன்மைகளை இழந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்முடைய வாழ்க்கையிலே 2 மடங்காக தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை விட்டு நாம் பின்வாங்காமல் அவரையே சார்ந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் அவருடைய சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யோபு சொல்லுகிறது போல நாங்களும் எங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க, அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.